அப்படின்னு சொல்கிறவங்களா கூட சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு வெதப்பான நீர் குடிச்சிட்டு சாப்பிட ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம நினைக்கிற அளவு சாப்பிட முடியாது, பசி நல்லா மந்தப்பட்டுடும், இதனாலே நமக்கு உடம்பு குறைஞ்சிரும். இப்போ இதுலேருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா நம்ம வந்து தண்ணியை குடிக்கணும் அப்படின்னா அதுவும் இப்போ நமக்கு நிறைய வாட்டர் பொல்யூஷன் இருக்கும்போது தண்ணியை அது கண்டிப்பாக மினரல் வாட்டருங்கிற கேன் வாட்டர் யூஸ் பண்ணவே கூடாது. நிலத்திலேருந்து வர எல்லா தண்ணியும் நம்ம யூஸ் பண்ணலாம். இதனால் ரெயின் வாட்டர் யூஸ் பண்ணலாம். எல்லாமே கொதிக்க வச்சு குடிக்கிறது ரொம்ப நல்லது. இதனால் நமக்கு நோய் அணுகா விதி நமக்கு கிடச்சிரும். நமக்கு நோய் இல்லைனாலே நம்ம வாழ்க்கை சீராக அமைஞ்சிரும், நம்ம கடமைகள்லாம் கரெக்டாக செய்ய முடியும். அதனால் தண்ணியை முடிஞ்ச வரைக்கும் 5 நிமிடமாவது நல்லா கொதிக்க வச்சு ஆறின பிறகு பெண்கள் வந்து முக்கியமாக மண்பானை நீர் அருந்துறாங்க அப்படின்னா அவங்களோட உடம்புக்கு எல்லா வித சத்துக்களும் மினரல்ஸும் கிடைக்குது. அதனால் எல்லாருமே நல்லா கொதிக்க வச்ச நீரை ஆறின பிறகு மண்பானையில் ஊற்றி குடித்தா ரொம்ப நல்லது. ஆரோக்கியமாக வாழ்வோம். வேறு எதை பற்றி பேசணும்?